அன்புறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் விழுப்புரம், அதுக்கப்புறமாக கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் யார் யார் வேட்பாளர்களாக போட்டியிடுறாங்க அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். விழுப்புரம் விழுப்புரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வன்னியர் பெல்ட் அப்படின்னு சொல்லலாம். வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகள் விழுப்புரமாக இருந்தாலும் சரி, கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் சரி, அங்கு பாமக ஒரு வலுவாக இருக்குது. அதே போல தான் விசிகாவும் அங்கே வலுவாக இருக்குது. வன்னியர்கள், பறையர்கள், அதுக்கப்புறமாக மிச்ச சாதிகளில் ஒரு குறிப்பிட்ட அளவு இருப்பாங்க. முதலியார்களும் இருக்கிறாங்க. அதே போல் யாதவர்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம மற்ற சாதிகள்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வட மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வன்னியர் பெல்ட் தான். நீங்கள் இங்கே திருவள்ளூரில் தொடங்கி திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதுக்கப்புறமாக வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி வரைக்கும் நீங்கள் வன்னியர் பெல்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் அங்கே பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறாங்க. விழுப்புரத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஒவ்வொரு தொகுதியாக பார்க்கலாம். விழுப்புரத்தில் 70 செஞ்சியில் வழக்கறிஞர் கிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 71 மயிலம். இந்த முறை அதிமுகவின் சார்பில் சி வி சண்முகம் அவர்கள் மயிலம் தொகுதியில் தான் தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். 71 மயிலத்தில் விஜய் விக்ரம் அவர்கள் போட்டியிடுகிறார். 72 திண்டிவனம் தனி சட்டமன்ற தொகுதி. அங்கு வழக்கறிஞர் பேச்சிமுத்து அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் 73 வானூர் தனி தொகுதி. அங்கு வழக்கறிஞர் கரிகாலன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் 74 விழுப்புரம் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2024 தருமபுரியில் போட்டியிட்டவங்க. அதே போல் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலில் அவங்க தான் வேட்பாளராக போட்டியிட்டாங்க. இந்த முறை விழுப்புரம் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. கை குழந்தையோடு அந்த வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்துக்கு அவங்க வந்தாங்க. அதே போல் 75 விக்கிரவாண்டியில் சபா சந்திரமோகன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் 76 திருக்கோயிலூரில் வழக்கறிஞர் ஹேமராஜன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ விழுப்புரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவில் சி வி சண்முகம் ஒரு மிக முக்கியமான நபராக இருக்கிறார். அதே போல் திமுகவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொன்முடி அவர்கள் வலுவாக இருக்கிறார். ஸோ இந்த 2 பேருக்கு இடையில தான் அங்கே போட்டியாக இருக்கும். விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் யார் அதிக தொகுதிகளை கைப்பற்றுறாங்க அப்படின்றது. ஸோ விழுப்புரத்தில் சம அளவில் தான் இருக்கிறாங்க திமுக, அதிமுக, அது போல் பாமக, விசிக. அந்த 4 கட்சிகள் அங்கே பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இப்போ நீங்கள் டெல்டாவில் இருக்கிற மாதிரி ஒரு வளர்ச்சியோ, இல்லைனா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியோ வட மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை, அந்தளவுக்கு இல்லை, குறைவாகத்தான் இருக்குது. ஸோ அவங்க நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய தொகுதிகளாக நீங்கள் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளை எடுத்துக்கலாம். ஸோ விழுப்புரத்தில் இவங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் 77 கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போகிறோம். கள்ளக்குறிச்சியில் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உளுந்தூர்பேட்டை, அங்கே லோகேஸ்வரி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உளுந்தூர்பேட்டை 77 சட்டமன்ற தொகுதி. அதே போல் 78 ரிஷிவந்தியமில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த முறை பிரேமலதா அவர்கள் அங்கே போட்டியிடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ 78 ரிஷிவந்தியம், அங்கே ராதிகா பிரபு அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் 79 சங்கராபுரமில் ரமேஷ் பெருவழுதி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பிஏ எம்பிஏ படித்தவர், ஐடி பிஸ்னஸ் மேனாக அவர் இருக்கிறார். அதே போல் 80 கள்ளக்குறிச்சியில் நாகம்மாள் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இவங்க தான் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விழுப்புரம் மாதிரி தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேயுமே கூட நாம் தமிழர் கட்சி டெல்டா சவுத் மாதிரி வளரல. அங்கே இன்னும் அவங்க தேக்க நிலையில் தான் இருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வேலை செய்ய வேண்டிய இடமாக விழுப்புரம் மாவட்டமும் இருக்குது, கள்ளக்குறிச்சி மாவட்டமும் இருக்குது. ஸோ அதை நம்ம லேட்டர் வீடியோஸில் மற்ற கட்சிகளுடைய வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த களம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். ஸோ தொடர்ச்சியாக 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.